அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக கேது மகாதசை யாருக்கு யோகத்தை செய்யும்? 12 லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் கேது பகவான் எப்படி இருக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும்? கேது மகாதசை 7 வருடம் நடக்கும். அந்த 7 வருடத்திலும் கேதுவின் மூலியமாக நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய விதிகள் என்ன? லக்னத்திற்கு எண்ணிலையில் கேது இருக்கும் பொழுது கேதுவினுடைய நல்ல காரகங்கள் வெளிப்படுத்த முடியும். அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேதுன்னு சொன்னதுமே நம்ம மனதிற்குள்ள வர்றது, ராகு எப்படி தோஷத்தை கொடுக்கிறாரோ அதுபோல கேது பகவானும் தோஷத்தை கொடுக்கிறார். அதை தான் நீங்க அதிகமாக கேள்விப்பட முடியும். அதாவது குறிப்பாக 2, 5, 7, 8, 9ஆம் பாவங்களிலே கேது அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு தாமதப்பட்ட குடும்ப வாழ்க்கைகளையும் அதுபோல பாக்கிய குறைபாடுகளையும் கொடுக்குது அப்படின்றது ஒரு இயல்பான காரணம். கண்டிப்பா கொடுக்குதானா? கொடுக்கிறது. ஆனால் அதே 2, 5, 7, 8, 9ஆம் இடங்கள்ல கேது அமர்ந்து ராஜயோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகர்களும் இருக்கிறார். ஒரு விதி இருக்குன்னா அதற்கான விதிவிலக்கும் உண்டு. அப்ப கேது எந்நிலையில் இருக்கும் பொழுது அவர் எந்த பாவத்தில் லக்னம் முதல் 12 பாவத்தில் அமர்ந்தாலும் யோகத்தை செய்வார். தெளிவுபடுத்தலாம். பொதுவாக கேதுவை நாம் ஏன் தோஷம் கொடுக்கிறாருன்னு சொல்றோம்னா, ராகுவை பாம்பின் தலையாகவும் கேதுவை வாளாகவும் சொல்லப்பட்டுள்ளது. எதுவுமே கேதுக்கு கிடைக்காது. கிடைக்காததை கேது டைஜஸ்ட் பண்ணணும். அதாவது கேது எந்த பாவத்தில் அமர்கிறதோ அந்த பாவம் ஜாதகருக்கு எத்தனை ஆர்வம் இருந்தாலும் கிடைக்காது. எந்த அளவுக்கு நீங்க அதுல அக்ரஷனா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு கிடைக்காது. கேது அமர்ந்த பாவம் 30 வயது வரைக்கும் நல்ல பலனை செய்யாது. அந்த வீட்டில் ஏதேனும் ஒரு ஆதிபத்திய காரகத்தை குலைக்கும். எப்படி இதை சொல்லலாம்? உதாரணத்திற்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார், அல்லது எடுத்துக்கலாம் 4ஆம் இடமே ஓரளவுக்கு மனிதனுடைய முக்கிய பாவம். ஏனென்றால் சுகஸ்தானம், தாயை பற்றி சொல்லக்கூடியது வித்தைகள் பாவம். இதுல நீங்க பார்க்கக்கூடியது கேது 4ல் இருக்கிறார். வீட்டதிபதி எண்ணிலையில் இருக்கிறார். அதை முதல்ல பார்க்கணும். வீட்டதிபதி எண்ணிலையில் இருக்கிறார். அந்தந்த காரக கிரகங்கள் எப்படி இருக்கு? தாயை பற்றி சொல்லணும்னா சந்திரன் நல்லா இல்ல, கேது 4ல் இருக்குன்னா தாய் இருக்க மாட்டார், இருந்தாலும் தாயோட உறவுநிலை இருக்காது. அதுபோல 4ல் வித்தைகள் இருக்கு, 4ல் கேது இருக்கிறார். 4ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கட்டும், ஆனாலும் காரக கிரகம் புதன் வலு குறைஞ்சிருக்கு. எஜுகேஷன் தடைபடும், தாமதப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியம், நம்ம என்னதான் ரோகஸ்தானம் 6ஆம் இடம் சொன்னாலுமே 4ஆம் இடம் தான் ஓரளவுக்கு நிரந்தரமான உடல் ஆரோக்கிய சீரடைவை குறிக்கிறது. அந்த 4ஆம் இடத்துல ஹெல்த்தை குறிக்கக்கூடிய சனிவான் எப்படி இருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் அந்த கேது 4ல் அமரும்பொழுது எந்த காரகத்திற்கு தீங்கு விளைப்பார்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பா அதில் தடை இருந்தே தீருமானா அதற்கு சில விதிகளும் விதிவிலக்கும். கேதுவோடு இணையக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் அந்த பலன் நடக்குது. அப்ப கேது 12 லக்னத்திற்கும் எந்த கிரகங்களோடு இணையும் பொழுது தீமை செய்யறதில்லை, அவருடைய நல்ல பலனை செய்கிறார். கேதெல்லாம் இப்போ நம்ம ஒரு பொதுவா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கேதுவோட எங்கெல்லாம் அமர்ந்தா பிரச்சனை, அதுபோல கேது எப்படி காரகத்தை சீர்குலைக்கிறார்ன்றதை பத்தி பார்த்தோம். கேதுவை பொறுத்த வரைக்கும் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்தை நீங்க விரும்பக்கூடாது. அந்த பாவத்தின் மீது அதிக அக்கறை காட்டக்கூடாது. அதிக அக்கறை காட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் கர்மவினை என்பது அனுபவிக்க செய்வது. அதனால் கேது எந்நிலையில் யோகம் செய்கிறது. அதை ஒரு பிரீஃபா பார்த்துருவோம். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்தி விட்டது. அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை என்பதை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, சூரியன் முதற்கொண்டு. அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்தி விட்டது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதனுக்கு அமைய போறதில்லை என்பது. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் யோகமகா திசையில பயணப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யூகமோ பெரும் முயற்சியோ ஏற்படுத்திக்கலன்னா கூட உங்களுடைய பெயர் புகழ் அங்கீகாரம்லாம் சமூகத்துல மிக எளிதில் கிடைக்கும். அவயோக மகா திசையில பயணப்படும் பொழுது பெரும் யூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகளே இருக்கும். இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு யோக மகா திசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகா திசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். ஸோ கேதுவுக்கு கெடுபலன்களை நிறைய பார்த்தோம். எந்த பாவத்தில் அமருதோ அந்த பாவத்தை சுருக்கிறார், எதுவுமே கிடைக்காத செய்து விடுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல கேதுக்கு நல்ல குவாலிட்டி இல்லைன்னா நல்ல குவாலிட்டி 100% கேதுக்கு உண்டு. கேது பகவான் புதையல் கிரகம். ஒரு ஜாதகர் புதையல் எடுக்கணும். இந்த காலங்களில் புதையல்ல எதிர்பாராத தனம், பெரும் செல்வத்துக்கெல்லாம் கேது துணை புரிகிறார். அதுபோல் ஒரு மனிதன் ஆன்மீகத்திலே உச்சபட்ச நிலையை பெறுவது ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய PhD படிக்கக்கூடியவர்கள், அதுபோல ரிசர்ச் ஓரியன்டா புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு கேதுவோட துணை வேணும்.
கனவு உலகங்கள்ல கற்பனைகளில் மிகப்பெரிய நல்ல பலனை, கற்பனைகளிலே வாழக்கூடிய, கற்பனைகளில் திளைத்து அமானுஷ்யங்கள் சம்பந்தமாக, தெய்வீகங்கள் சம்பந்தமாக கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலையில் வெற்றியை கொடுப்பது கேது பகவான் தான். அதனால நிறைய சயின்டிஸ்டை உருவாக்குறது கேது பகவான் தான், ரிசர்ச் பண்றவங்களை உருவாக்குறது கேது பகவான் தான், பிஹெச்டி படிக்கிறவர்களை உருவாக்குறது கேது பகவான் தான், ஆன்மீகவாதிகளை உருவாக்குவது கேது பகவான் தான், உயரிய ஞானத்தை கொடுப்பது கேது பகவான் தான். அதுல இன்னொரு விஷயம் ஷார்ட்டா சொல்லணும்னா, இருட்டில் அதாவது கரும் இருட்டிலும் கூட ஒளியை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் கேதுக்கு தான் உண்டு. பிரபஞ்சத்துல கரும் இருட்டான அந்த பிரபஞ்சத்துல அந்த மெல்லிய ஒளியை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் கேதுவுக்கு உண்மையான உரித்தான ஒரு குணம். அப்போ ரொம்ப குட் குவாலிட்டி அப்படின்னா கேது. அதுபோல கேது எந்த பாவத்துல அமருதோ அந்த பாவத்துல உங்கள் லக்னத்திற்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருந்துட்டாருன்னா 7 வருட கேது மகாதிசையில நீங்க ஞானியாக திகழ்வீர்கள். எந்த ஆதிபத்தியத்தை தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்துல நீங்க பெரிய கௌரவமான பெயர் புகழ் சமூக அங்கீகாரம் பெற்ற நபரா இருப்பீங்க. அப்ப கேதுவிற்கு கெடுப்பது மட்டுமே குணம் அல்ல, கேதுவிற்கு ஞானத்தை பறைசாற்றுவதுதான் குணம். ஒரு மனிதனை பட்னி போடணும்னு கேது விரும்புறது இல்ல, பசியில இருக்கணும்னு கேது விரும்புறது இல்ல. ஆனாலும் கூட அதனுடைய உண்மை தன்மையை உணர்த்தும். பசி ரொம்ப பசிக்க வைக்கும், பசி மறுத்த பிறகு உணவு கொடுக்கும். பசின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, மனித வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, கடைசியா எண்ட் ஆஃப் த டைம் அந்த டிட்ல உங்களுக்கு அந்த பலனை செய்து கொடுத்து விடுவார், அதீதமா செஞ்சிருவார். ரொம்ப நாள் தடை பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அதனாலதான் இந்த 2, 7, 8ஆம் இடங்கள்ல கேது இருக்கிறவங்க எல்லாம், எஸ்பெஷலி 2, 5, 7, 8ஆம் இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைப்பட்டு திருமணம் பண்ணுன்றதை நம்மளே சஜெக்ஷன் பண்றோம். காரணம், முன்பு திருமணம் பண்ணும் பொழுது குடும்பங்கள்ல சில முரண்பாடுகள் இருக்கும். கேது யாருக்கெல்லாம் 2, 5, 7, 8ல இருக்கும், கண்டிப்பாக அவர்களுடைய திருமணம் ஒரு 27 வயதுக்கு மேல பண்ணும் பொழுது சாதக அமைவாக இருக்கிறது. தசாபுத்தி அம்சங்கள்ல பொறுத்துக்கணும். அப்ப கேது அதீத நன்மையை செய்கிறார். புதையல் கிரகம், ஆன்மீக கிரகம், ரிசர்ச் பீப்புளை உருவாக்குறவர், அதிகமான கேள்வி ஞானத்தை கொடுக்கிறார். அதுபோல கற்பனை உலகிலே மிகப்பெரிய வெற்றிகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு அதீத கிரகமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், மனிதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய, சக மனிதர்களுடைய நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, எங்கெல்லாம் நுணுக்கமாக சிந்தனைகள் தேவை பெறுகிறதோ அங்கெல்லாம் கேது துணை புரிகிறார். அப்ப 100% நல்ல நிலையிலும் கேது இருக்கிறார். அப்ப நம்ம முதல்ல சொன்ன அந்த நெகட்டிவ்லாம் இல்லாம வெறும் பாசிட்டிவாக 12 லக்னத்திற்கு அமையணும்னா எந்த கிரக இணைவோடு இருக்கும்போது யோகம் செய்கிறார் அதையும் பார்க்கலாம். பொதுவாக கேது தனித்து இருப்பதை விட கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அதனுடைய பலனை மாற்றி சில யோக நிலைகளையும் கொடுத்துக்கிறார். கிரகங்களுடைய பார்வை இணைவுல இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு கிரகம் தசை நடந்ததுன்னா ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால் கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் யாரோ அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரா, அந்த வீட்டில் கேதுவிற்கு எந்த கிரகங்களுடைய பார்வை இருக்குன்றதை பொறுத்து கேதுவுடைய ஸ்தான பலத்தை அமைச்சிக்கணும். கேது தசை 17 வருடம் நடக்கக்கூடிய மகாதசை நன்னிலையில் இருந்தால் நீங்கள் ஞானியாகவும், எந்த துறையில் இருக்கிறீர்களோ அதுல மிகப்பெரிய வல்லுநராகவும், உங்களை எதிரிகள் அஞ்சுவார்கள் தொடர்பு கொள்வதற்கு. உங்களுடைய எதிரிகள்லாம் அஞ்சக்கூடிய ஒரு நிலை. அதுக்குதான் 6ஆம் இடத்துல கேது இருந்தாருன்னா எந்த போட்டிக்கு போனாலும் அவருக்கு மட்டும்தான் வெற்றி. அவரை வெற்றியில் வீழ்த்துவதற்கு ஆள் இல்லை. ஆனால் லக்னம் வலுத்து இருக்கணும். லக்னம் வலு முழுவதுமா குறைஞ்சிருந்ததுன்னா எதிரியே இருக்க மாட்டார், எதிரிகிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. லக்ன வலுத்திற்கு 6ஆம் இடத்தை அதிபதி வலுக்கிறார், கேது 6ல தொடர்பு கொள்வதுனா எதிரி இருப்பார், அந்த எதிரியை அடிக்கடி தொடர்பு கொண்டு அதில் வெற்றி நிகழ்த்தக்கூடியது. நிறைய போட்டித் தேர்வுகள்ல, அரசியல் சார்ந்த அமைவுகள்ல எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் தேவையோ அவர்களுக்கெல்லாம் அது ஃபேவரா இருக்கும். ஸோ அந்த வகையிலே 12 லக்னத்திற்கும் எப்படி இருக்கணும் கேது பகவான், அதை பற்றி பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கேது பகவான் எப்படி இருந்தால் யோகம்? மேஷத்திற்கு குருவோட தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குருவோட யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கோ மேஷ லக்னத்துல அவர்கள் மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலனை பெற முடியும். அதுபோல் செவ்வாயோடு கேது தொடர்பு கொள்வது மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கிறது. அதே போல் குரு பார்வை, குரு சேர்க்கை, செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாயினுடைய சேர்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளும் அந்த கேது மகாதிசையில 7 வருடத்துல பெற்று தருகிறார். ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருக்கணும்? ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும்? ஸோ மேஷத்திற்கு கூட நம்ம ஏன் 2 கிரகங்களை சொல்றோம்னா, நம்ம ராஜயோகத்தை பத்தி பார்க்கிறோம். அந்த கேது மகாதசை நடக்குதுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலனையே கொடுக்கணும். அவருடைய அந்த புதையல்னு சொல்லக்கூடிய தனயோகத்தையும் கொடுக்கணும், அருளையும் கொடுக்கணும், பொருளையும் கொடுக்கணும்னா இந்த நிலைகள். சுக்கிரனோட தொடர்பு கொண்டுருச்சுன்னா பொருள் கொடுத்துரும், அருள் கொடுக்காது. நம்ம ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டுக்காக தான் குரு செவ்வாயை நம்ம சொன்ன மேஷத்திற்கு. ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருக்கணும்? சுக்கிர புதனோடு சனியோடு இணைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். சுக்கிரனோடு இணைவது, புதனோடு இணைவது, சனி மகானோடு இணைவது, இணைவு என்பது இணைஞ்சிருக்கலாம், பார்வை இருக்கலாம். தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறது. குரு பார்வை நல்லது, குருவோட இணைய கூடாது. மிதுன லக்னத்திற்கு எப்படி இருந்தால் யோகம்?
புதன் சுக்கிரன் சனி சேரலாம், இணையலாம். குருவுடைய பார்வை மிகப்பெரிய நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. கடக லக்னத்திற்கு எப்படி இருந்தால் யோகம்? கேது இருக்கு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் கேது ஞான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடகம். குறிப்பாகவே எல்லோருக்குமே ஒரு கைண்ட்னஸா சேவை பண்ணணும், எல்லோரையும் ஒரு அன்பில் நேசிக்கக்கூடிய இந்த கடகத்திற்கு கேது நல்லா இருந்துட்டார்னா மிகப்பெரிய நபராக சமூகத்தில் ஒரு வள்ளலாக ஜாதகர்களை மாற்றி விடுவார் இந்த கேது பகவான். அதற்கு குருவோட இணைவு பெறுவது, செவ்வாயோட இணைவு பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். சுக்கிரனோட பார்வை பெறுவது நல்ல பலனை கொடுக்கும். சூரியன் சிம்மமனைக்கு எப்படி இருக்கும்? சூரியனுக்கு எப்படி இருக்கும்? இந்த கேது பகவான் சிம்மத்திற்கு எப்படி இருக்கும்? குறிப்பா சொல்லணும்னா கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் தான் கேது அவயோகம்னு சொல்றோம். இருள் கிரகத்திற்கு ராகு கேதுக்கள் நல்லது, ஒளி கிரகத்திற்கு ராகு கேதுக்கள் நல்லதை பண்றதுன்னு. பட் இருந்தாலும் சிம்மத்திற்கு கேது மிகப்பெரிய ஞான அறிவையும் பொருளாதாரத்தையும் கொடுக்க கடமை பற்றி இருக்கிறார். எப்பொழுது என்றால் குரு செவ்வாயினுடைய தொடர்பு சுக்கிரனுடைய தொடர்பை பெறும் பொழுது அந்த கேது பகவான் நல்ல பலனை செய்ய கடமை பற்றி இருக்கிறார். கன்னியா லக்னத்துல பிறந்தவர்களுக்கு கேது பகவான் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலனையும் ஒரு மிகச்சிறந்த ரிசர்ச் ஓரியன்ட் பீப்புளையும் சிந்திக்கக்கூடிய நபரையும் கண்டுபிடிப்பாளர்களையும் நிகழ்த்த போகிறார். ஆன்மீகவாதிகளாக கன்னியா லக்னத்தில் சேர்ந்தவர்களை மாற்றப் போகிறார் என்றால் புதன் சரிபகவானுடைய தொடர்பு பெறுவது, சுக்கிர தொடர்பை பெறுவது மிகப்பெரிய சாதனைகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிகழ்த்தி கொடுக்கிறது. குருவோட பார்வை அதற்கு அடுத்த நிலையில நல்ல பலனை செய்கிறது. துலாம் லக்னத்திற்கு எப்படி இருக்கணும்? சுக்கிர புதன் சனி இணைவு பார்வை மிகச்சிறந்த யோகம். கேதுவை நல்ல பலனை செய்ய வைக்கும். கேதுனுடைய தசை நல்ல பலனா நல்ல முறையில் செல்லும். மற்றபடி எந்த கிரகங்களோடு இணைஞ்சு இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை. செவ்வாயோடைய பார்வை நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. விருச்சக லக்னத்திற்கு கேது எப்படி இருக்கணும்? விருச்சகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டிற்கு 8ஆம் இடத்திற்கு சில தாந்திரீக அறிவை கேது கொண்டிருக்கிறதுனால குருவோடு இணைஞ்சிருக்கும் போது அதிக பொருள் தருகிறது, அதிகமாக பொருள் வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார், மிகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாயோடு இணையும் பொழுது எதிரிகளிடமிருந்து வெற்றியை பெற்று தருகிறார். இப்ப குரு செவ்வாயினுடைய இணைவு பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கிறது. சுக்கிரனுடைய பார்வை யோகத்தை செய்து கொடுக்கிறது. தனுசு லக்னத்திற்கு கேது எப்படி இருக்கணும்? தனுசு லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, கேது மகாதசை 7 வருடம் இருக்கு. கேதுனுடைய இயல்பு குணங்களான ஆராய்ச்சி குணம், அதீத அறிவு, அதீத ஞானம், அதீத எதிர்பாராத தனவரவுகளை கேது பெற்றுத்தரணும்னா குருவோட இணைஞ்சிருக்கணும், செவ்வாயோட இணைஞ்சிருக்கும், புதனுடைய பார்வையில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை தனுஷிற்கு கொடுக்கும். மகர லக்னத்திற்கு எப்படி இருந்தால் யோகம்? கேது பகவான் எப்படி இருந்தால் 7 வருட மகாதசையிலே பொருளையும் ஞானத்தையும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நிவர்த்தியாகி அந்த பாவம் ஜாதகருக்கு மோட்சத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது என்றால் சனி புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுடைய இணைவு பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டம். குருவுடைய பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மகரத்திற்கு கொடுக்கிறது. கும்ப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு கேது பகவான் எப்படி இருக்கணும்? கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கேது ஒரு 7 வருட மகாதசை நடக்குது. என்னெல்லாம் பண்ண போறாரோ கேது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் கேது என்ன தரப்போகின்றார் என்ற எண்ணம் வேணும்னா குருவோட தொடர்பு கொள்ளும் பொழுது மிகப்பெரிய பொருளை கொடுத்துறார். குரு இணைவு, குருவோட பார்வை. குரு இணைவு பார்வைன்றதே கேல யுகம்னு சொல்லுவோம். தனியா ஒரு வீடியோ கூட நம்ம சேனல்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட இணைவு பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டம், புதனோட இணைவு பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டம், சனியோட இணைவு பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டம், சுக்கிரனுடைய பார்வை நல்ல பலனை கொடுக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தால் அதிர்ஷ்டம்? மீனத்திற்கு குருவோட இணைவு பார்வை, செவ்வாயோட இணைவு பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. அதுபோல மீனத்திற்கு மட்டும் விதிவிலக்காக புதனோட இணைவு பார்வையும் நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நான் சொன்ன கிரக இணைவு பார்வையில சில கிரகங்கள் மேலும் இணைந்து அல்லது சில கிரகங்கள் மேலும் பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் சற்று மாறுபட செய்யும். அதனால் இந்த பேசிக்கான ஒரு காம்படிஷன் உங்களுக்கு இருக்குன்னா கேது மகாதேசை நினைச்சு நீங்க கவலை கொள்ள வேண்டாம். வாழ்க வளமுடன். நன்றி.